இப்ப உங்க மந்தைய மேய்க்கிறது யாரு? என்னோட சகோதரன். நாங்க முறை எடுத்துட்டு மேய்ப்போம். எத்தனை ஆடுகள்? 100 இருக்கும் போதகரே. அதுல ஒண்ணு வழி தவறி போச்சுன்னா என்ன செய்வீங்க? நிச்சயமா அத ஒண்ணு தேடி போவேன். நிச்சயமா. ஆனா மத்த 99 என்ன பண்ணுவீங்க? அதுங்களை அப்படியே விட்டுடுவேன். ஒரு ஆட்டை கூட என்னால இழக்க முடியாது. மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறத பார்க்கலாம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு உதவி பண்ணிருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு நாளும் அந்த யூத நிர்வாணமாவும் தனியாவும் இறந்து போய் சடலமாவும் சாலையில இருக்கிற மாதிரி நினைப்புக்கு வரும். நான் ஒரு கொலைகாரனா இருக்கலாம். அவன் இறந்து போகல. ஏன் எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க? ஊர்ல இருக்கிற எல்லாரும் உங்க கால்ல விழுகிறாங்களே. வழி தவறி போன ஒரு ஆடை தேடுறதுக்காக மேய்ப்பன் தன்னோட 99 ஆடுகளை மலையிலேயே விட்டுட்டு போறான்.